நம்ம நேயர்களுக்கு இன்னைக்கும் தேஜாவா தான் இருந்திருக்கும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட்டு 30 மினிட்ஸ் பிரேக் அவுட் சொல்லியிருந்தோம். 15 மினிட்ஸ்லயே ட்ரெயின் சேஞ்ச் ஆகலாம். ஆனா சேஃபர் சைட் 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொன்னதுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். பிகாஸ் ஜஸ்ட்டு சும்மா ஒரு சின்ன ஒரு கோடு போட்டுட்டு அவ்வளோதான். அதோட ரிவர்ஸ் ஆயிட்டான். ஸோ எக்ஸாக்ட்டா இதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி கன்டினியூஸா மேல இருந்தது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பைலயே தான் இருந்தோம். நானும் என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு ரொம்ப அருமையான ப்ராஃபிட்ஸ பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட்டிங்லேயே தெரிஞ்சிடுச்சு. ஓகே, இது ஒரு டிசிடிடி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேட்டர்ன்ல இப்படி தான் இருக்கும் அப்படின்றது இந்த மாரி இருக்கும். கடைசியிலயும் இந்த மாரி தான் முடியுன்ற மாரி தெரியும். முன்னாடியே அந்த அந்த நடந்துன்னு இருக்கும்போதே மார்க்கெட்ல தெரியும். ஸோ அதுதான் நாங்க யூஸ் பண்ணோம். ஹோப் நம்மள ஃபாலோ பண்றவங்க இன்னைக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் எடுத்திருப்பீங்கன்றத நம்புறேன். ஓகே, சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன் சேஞ்ச் பட் ஸ்டார்ட் ஸ்லோலி பிகாஸ் டைரக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஸ்பீட். அதாவது மாற்றம் வாழ்க்கையில் அவசியமான ஒன்று. ஆனால் பலர் மாற்றத்தை திடீரென செய்ய முயற்சிக்கிறார்கள். அதாவது உடனடியா பெரிய முடிவுகள், அதிக முயற்சிகள். இதனால என்ன ஆகும்னா, சில நேரத்துல வந்து தோல்வி இல்ல மன அழுத்தத்துல ஏற்படும். மாற்றம் கண்டிப்பா முக்கியம் தான். அதுல எந்த சந்தேகமே வேணாம். ஆனால் மெதுவாக நம்ம தொடங்கணும். எதுக்காக அப்படி சொல்றோம்னா, நம்ம போற திசை ரொம்ப ரொம்ப முக்கியம். வேகத்த விட திசை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தவறான திசையில் அதிவேகமாக சென்றீங்கன்னா, இலக்குல சேரவே முடியாது. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, இதான் டைரக்ஷன். ஓகே, இங்கேருந்து நான் ஒரு திருச்சிக்கு போறேன். இதான் டைரக்ஷன் போனா ஓகே. நீங்க வேற ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய்க்கிட்டு எவ்வளோ வேகமா போனாலும் எந்த யூஸுமே கிடையாது. ஸோ வேகமா போறத விட கரெக்ட்டான டைரக்ஷன்ல மெதுவா போனா கூட நம்ம என்ன இலக்கோ அத சேர்ந்துரலாம். இது நெறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நம்ம இப்போ உடம்பு இப்போ ஒருத்தர் குண்டா இருக்கிறாங்க, இல்ல ஒருத்தருக்கு தொப்பை அதிகமா இருக்கு, இல்ல ஒரு நல்ல ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்கன்னா, உடனே வெயிட் லாஸ் பண்ணணும்னா, உடனே வ ஒ ஒ எடுத்தோனேப்பா வெயிட் லாஸ் பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கன்னாபின்னான்னு போய் எக்சர்சைஸ் பண்ணாங்கன்னா, அவ்வளோதான். ஒரு மேக்ஸிமம் 10 நாளுக்குள்ள முடிஞ்சு போயிடும். அவங்க அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுவாங்க, இல்ல கிராம்ப்ஸ் ஆயிடும், இல்ல அதுக்கப்புறம் பண்ணவே மாட்டாங்க. ஆனா, அந்த டிசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸ்லோவா ஈவன் ஃபர்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் வாக்கிங்கு, ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸர்சைஸு, அதுக்கப்புறம் ஜாகிங் இந்த மாரி இருந்ததுனாலே, நம்ம பண்ணிடலாம். ஸ்டாக் மார்க்கெட்லயும் அதே மாரி தான். பிசினஸ்லயும் அதே தான். இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம வந்துட்டோம். ஓகே, ப்ராப்பரான விஷயம் தெரியணும். இது வந்து முன்ன நாளே நம்ம பேசுறோம் பாருங்க. எத்தன விஷயம் 1 நாள், 2 நாள் கிடையாது. வருஷக்கணக்கா தேஜாவு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது கரெக்டான டைரக்ஷன். அது ரியல் டைம்ல கரெக்ட்டா அந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா, நம்ம அந்த ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ அந்த கரெக்டான டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாட் சைஸ்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதுல. அ எடுத்தோனே வந்தோனே டைரக்ஷனு என்ன ஏதுன்னே தெரியாது. எடுத்தோனே இப்போ 10 லாட் 20 லாட்ன்னு போட வேண்டியது. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எல்லா காசையும் விட்டுட்டு அரை லாட்ட போட்டுன்னு உட்காந்துருப்பாங்க. அந்த மாரி வேலையே பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட்டு நீட்டா கத்துக்கணும். நான் என் ஸ்டூடண்ட்ஸ் சொல்றது ஒரே விஷயம் அதுதான். நீங்க என்ன லாட் சைஸ் பண்றீங்களோ, அதே லாட் சைஸ் பண்ணுங்க. 3 மந்த்ஸ். 3 மந்த்ஸ்ல உங்களால கரெக்ட்டா பண்ண முடியுது. நல்ல ப்ராஃபிட்ஸ்ல இருக்கீங்கன்னா, எவ்ரி 50,000 நீங்க இன்கிரீஸ் ஆகும்போது, ஒரு லாட் இன்கிரீஸ் பண்ணிக்கோங்கன்றது தான் நானு அட்வைஸ் சொல்லுவேன். ஏன்னா, பிகாஸ் யூ நீட் டூ கோ இன் அ ப்ராப்பர் டைரக்ஷன். ஓகே, ஃபாஸ்ட் இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. எதுக்குமே ஃபாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ப்ராப்பர் டைரக்ஷன் இருந்தாலே போதும். யூ கேன் ஆக்சுவலி ஏபிள் டூ அச்சீவ் வாட் யூ வாண்ட். அ இப்ப எந்த பிசினஸ் பண்ணீங்கனாலும் அப்படித்தான். ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னா, அது பொறுமையா பண்ணா கூட கரெக்ட்டான டைரக்ஷன், அதோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கன்டினியூஸா போனீங்கன்னா, யூ கேன் அச்சீவ். அதெல்லாம் இல்லாம தடாபுடலா பண்ணின்னு, இஷ்டத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஐய்யய்யோன்றது, அம்மம்மான்றது. அப்ப வந்து என்ன ஆகும்? அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க கரெக்ட்டான டைரக்ஷன்லயும் போல, ஆனா வேகமா போகணும்னு நெனைக்கிறீங்க. அப்போ நீங்க மாட்டிக்குவீங்க. ஸோ கரெக்ட்டான டைரக்ஷன்ல ஸ்லோவா போனாலே அது மிகப்பெரிய ரிசல்ட்ட குடுக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. கன்க்ளூட் பண்ணணும்னா, வேகமாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரியான திசையில் மெதுவாக தொடங்குவதுதான் நீண்ட நாள் வெற்றிக்கு வழி. ஓகே. டெக்னிக்கல்ஸ் படி டெய்லி RSI 72.43 இருக்கு. சேம் தான். கன்டினியூஸா சொல்லிட்டு இருக்கோம். மூவிங் 10, 20, 50, 200க்கு மேல தான் இருக்குன்றது. மார்க்கெட் இறங்குமா? எப்போ இறங்கும்? இப்போ 10 பேர் கிராஷ்ன்னு சொல்றாங்களே சார். அந்த 10 பேர் எல்லா வருஷமும், எல்லா மாசமும் கிராஷ்ன்னு தான் சொல்லுவாங்க. அதனால அவங்கள விட்டுருங்க. அட்லீஸ்ட் மூவிங் ஆவரேஜ் 10 கீழயாவது வந்ததுக்கு அப்புறம் டவுன்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்டில் மார்க்கெட் இட்ஸ் இன் பை ட்ரெண்ட் ஒன்லி. ஓகே, வால்யூம் படி FIS 2500
40 crores செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸ் 5692 crores பை பண்ணியிருக்கிறாங்க. பட் எஃப்ஐஎஸ் திரும்பவும் செல் பண்ணிருக்காங்க. இது ஹியூஜ் பை 10,000 crores பை பண்ணவங்க திரும்ப இன்னைக்கு 2540 crores செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் போயிட்டு இருக்கு. இன்னும் அவங்க கண்டினியூஸாக பையிங் வரல, பட் டிஏஎஸ் கண்டினியூஸாக பை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்லைட் ஐ எம் ரியலி ஹாப்பி டு சி திஸ் ஸ்லைட் பிகாஸ் பப்ளிக் 1,88,000 கான்ட்ராக்ட் வெளியில் போயிட்டாங்க. அண்ட் எஃப்ஐஎஸ் ஒரு 43,000 கான்ட்ராக்டை திரும்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ப்ரோ ஃபென்டாஸ்டிக் பையாக இருக்குது. இஃப் திஸ் கண்டினியூ, இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஈக்விட்டிக்கெலாம் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸை காமிக்க முடியும். எனிவே பார்க்கலாம் நாளைக்கு இது எப்படி இருக்குன்றத. ஓகே, இந்தியா விக்ஸ் 11.97 நேற்றுக்கும் இன்றைக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு, இன்னும் அந்த டவுனில் இல்லை, ஆனால் கண்டிப்பாக அந்த மேலே இருக்குது. நிஃப்டி பி ரேஷியோ 22.92, நாட் மச் டிஃப்ரென்ஸ், சேம் திங் தான் இஸ் ஹேப்னிங். அண்ட் டுடே அட்வான்ஸ் 1983, டிக்ளைன் 1128. இன்றைக்கி அட்வான்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. போர்ட்ஃபோலியோலாம் நிறைய ஸ்டாக்ஸு ரொம்ப அருமையாக இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணுறத நம்ம பார்த்தோம். அண்ட் அன்சேஞ்சு 92. ஸோ நேற்று நம்ம பேசினது தான் சொன்னேன், தேஜாவுன்றது. நேற்று 2 விஷயம் பேசியிருந்தோம். ஃபஸ்ட்டு 30 minutes ஓகே ரிஜெக்ஷன் ஆகிட்டு போகும், எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு போய்க்கோங்கன்னு பேசணும். ஒரு ஃபென்டாஸ்டிக் மூவ், 80-90 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அருமையாக கிடச்சிது. இன்னொன்று வந்து டெய்லியில் டோஜி போட்டிருக்கு. ஸோ அந்த ஹைக்கு மேலே போனாலும் பை பண்ண சொல்லியிருந்தோம். அந்த ஹைக்கு மேலேயும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்கன்றதை நம்புகிறேன். அதேமாரி குட் நியூஸ் என்னென்னா, நம்ம அன்னியன் சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட மோடி வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி. எதனால அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப டஃப் நெகோஷியேட்டராக இருக்கார். ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் இந்தியாவோட இது ட்ரேட் பிரச்சனையை முடிவுக்கு வந்துடுவோம்னு அன்னியன் சொல்கிறாரு. கேட்குறதுக்கே சிரிப்பாக இருக்குல்ல. இந்த பிரச்சனையை யாரோ கிரியேட் பண்ண மாதிரியும், ஓகே இவர் போய் அதை நாட்டமாக பண்ணி தீர்த்து வைக்கிற மாதிரியும் சொல்கிறாரு. பிரச்சனை பண்ணதும் நம்ம தான். ஓகே, பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவேன்றதும் சொல்கிறதும் ஒரே ஒருத்தர். அது கரெக்டான ஆக்சுவலி, ஆனால் கரெக்டான நேம் வந்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன், அன்னியன்றதை. ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. பட் எனிவே நான் இதெல்லாம் நம்ப முடியாது. ஏன்னா நாளைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுன்றது நமக்கு தெரியாது. நாளைக்கு வேறு ஏதாவது சொன்னாலும் சொல்லுவார். பட் இப்போதைக்கு அப்பா மாதிரின்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம இப்போதைக்கு நம்புவோம். ஸோ ஒரு மாதிரி நிறைய சார்ட் பேட்டர்ன்லாம் பார்க்கும்போது எல்லாமே சார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் ஆஸ் ஆஃப் நவ் இருக்குது. ஓகே, ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இன்றைக்கி 11:30 PM 0.25 குறைச்சிருப்பாங்க. ஓகே, அதுதான், வேறு எதுவும் பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. 0.25 இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க குறைக்கிற இதில் ட்ரெண்டில் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு 0.25 குறைச்சிருப்பாங்க.